தமிழில் தனுஷின் கொடி படத்தின் மூலம் ரசிகர்கள் மனதை கவர்ந்தவர்தான் அனுபமா பரமேஸ்வரன். இவர் தமிழில் தள்ளி போகாதே, சைரன் போன்ற படங்களிலும் நடித்திருக்கிறார். இப்பொழுது விக்ரமின் மகன் துரு விக்ரம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் என்ற படத்திலும் நடித்து வருகிறார். இந்த படத்தில் கதாநாயகியாக அனுபமா தான் நடிக்கிறார். தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கிலும் இவருக்கு நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது. அந்த வகையில் கார்த்திகேயா 2 படத்தில் நடித்த நிலையில் சமீபத்தில் வெளியான தில்லு ஸ்கொயர் படத்திலும் நடித்தார். இதில் மிகவும் கவர்ச்சியாக மற்றும் நெருக்கமான காட்சியில் அனுபமா நடித்திருந்தார். இதனால் போஸ்டர் வெளியான போது மிகப்பெரிய சர்ச்சையும் வெடித்தது. இதன் காரணமாக தில்லு ஸ்கொயர் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கூட அனுபமா கலந்து கொள்ளவில்லை. ஆனால் படம் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. அதோடு அனுபமாவின் மார்க்கெட்டும் உயர்ந்திருக்கிறது. இவர் காட்டிய கவர்ச்சி வீண் போகவில்லை என்றுதான் டோலிவுட்டில் பேசி வருகிறார்கள். நயன்தாரா இப்பொழுது ஒரு படத்திற்கு 5 கோடி வரை சம்பளம் வாங்கி வருகிறார். அவர் அளவுக்கு விரைவில் அனுபமாவும் முன்னேறி விடுவார் போல. அதாவது தில்லு ஸ்கொயர் படத்திற்கு முன்னதாக ஒரு படத்திற்கு 1 கோடி மட்டும் சம்பளம் வாங்கியிருந்தார். இப்பொழுது சம்பளத்தை டபுள் ஆக்கியுள்ளார். அதாவது 2 கோடி வரை ஒரு படத்திற்கு சம்பளம் வாங்குகிறாராம் அனுபமா. இவருக்கு இருக்கும் மார்க்கெட்டால் தயாரிப்பாளர்களும் கேட்ட பணத்தை கொடுத்து அவரை புக் செய்து வருகிறார்கள். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.